மகாபுராக வச்சாதான் நம்மளுக்கு விக்சித் பாரத் அடைய முடியும். அந்த விக்சித் பாரத் உங்களுக்காக எனக்காக இல்லை, அந்த விக்சித் பாரத் அடுத்த தலைமுறை. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நட்டு வைக்கிறோமோ அந்த மரம் எப்படி வளரணும், அந்த மரத்துல எந்த அளவுக்கு காய் உங்களுக்கு காக்கணும் இல்லைன்னா பூ வளரணும், அது எல்லாமே அடுத்த தலைமுறை கையில தான் இருக்கு. அந்த அடுத்த தலைமுறை சொல்லும் போது நிச்சயமாக அதுக்காக இப்போ நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிறது நம்ம பாஜகவுடைய காரியகர்த்தா மட்டும் இல்ல, நான் சொல்ற ஒவ்வொரு குடிமகனுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக. ஏன்னா கேரளா முன்னேறணும் நம்ம சொல்றோம், திரிசூர் முன்னேறணும்னு சொல்றோம், அது எல்லாமே நம்ம நாட்டுடைய இந்தியா தேசத்துடைய அங்கம். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு மாநிலம் இருக்கும்போது நமக்கு ஒரு பார்டர்ஸ் இருக்கு, ஆனா அதை தாண்டி நம்ம எல்லாமே என்னத்தான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன், நீங்க கேரளால இருந்து வந்திருக்கேன், நம்ம பெருமைப்படுறோம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியர்னா சொல்லிக்கிறதுக்கு மிக பெருமைப்படுறோமா இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா நாட்டுடைய எங்க கடைசி 5ல இருந்தது, இன்னைக்கு இந்த 11 வருஷத்துல 12 வருஷத்துல உலகத்திலேயே 3வது இடத்துல எக்கனாமிக்கலி இன்னைக்கு இந்தியா நிக்குதுன்னா, உலகம் எங்கும் எங்க போனாலும் நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்கன்னா ஒரு பெருமையை உங்க கண்ணுல இருந்து பார்க்கும்போது, பிரதமர் மோடியோடைய மண்ணில இருந்து வந்திருக்கீங்கன்னா அப்படி சொல்லும் போது நமக்கு அந்த பெருமை இருக்கும் போது நம்ம நாட்டுக்காக நம்ம ஏன் பெருமைப்படக்கூடாதுங்க? பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம அவரு சமமா நம்மளால யாராலையும் நிற்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவரு. ஆனா அவருக்காக அவர் நாட்டுக்காக கனவு கண்டாரு. அது நம்மளால நிச்சயமாக நம்மளால we can make the dreams come true. and அதுக்காக we all have to stand together. ஒண்ணு சொல்லுவேன், இங்க இருக்கிறது அத்தனை கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. நாங்க காரியகர்த்தா உங்ககிட்ட சொல்வோம், அத்தனையும் நல்ல திட்டங்கள், அத்தனையும் நல்ல பாலிசிஸ் எல்லாமே ஜாதி